ஹலோ ஆல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறத சேர்த்து ஏதாவது என்ட்ரிஸ் வந்து கிடைக்குதா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். சரியா? ஒரு லைவ் சார்ட்டில். அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பிக்கர் டைம் ஃப்ரேமில் நமக்கு புரியணும். ஓகேவா? என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு புரியணும். சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பையில் தான் போயிட்டு இருக்கு. இந்த பையை வந்து எந்த இடத்துக்கிட்ட உடச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரேஞ்சில் வந்து 60-65 ரேஞ்சில் உடச்சிட்டு இது நல்லா மேலே போச்சு. மேலே போயிட்டு திரும்ப ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுச்சு. திரும்ப வந்து 1,25,000 வரைக்கும் மேலே போயிட்டு ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் இருக்குது. சரியா? இப்போ இருக்கிறது ஒரு ரீட்ரேஸ் ஜோனு. சரியா? இப்போ வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து பாசிபிள் வந்து என்னென்னா ஒரு திரும்ப சப்போர்ட் எடுத்து நல்லா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குது. ஓகேவா? இப்போதைய ட்ரெண்ட் லைன் படி மந்த்லியில் நமக்கு ஷோ ஆகிற டைம் ஃப்ரேம் படி ஸ்ட்ரக்சர் படி இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து இது மேலே தான் போதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்தடுத்த ஒரு சார்ட்டோட அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் ட்ரேட் எங்கே நடக்குதோ அங்கே போவோம். சரியா? இப்போ இந்த இடத்துல தான் ட்ரேட் நடக்குது நமக்கு. சரியா? இந்த இடத்துல தான் நமக்கு ட்ரேட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல கேண்டில்ஸ் வந்து நமக்கு என்ன கதை சொல்லுது, என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். சரியா? ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைனோட பாட்டத்துக்கு வந்துருச்சு. வந்த போலேயே கரெக்டாக அந்த வந்துட்டோன்னா ஒரு ரிக் வச்சுட்டு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் காட்டுது. திரும்ப வந்து ஒரு கேண்டில் வந்து மேலே போகிற மாதிரி காட்டுது. பட் இதுவும் இன்னும் வந்து ஒரு செல்லாகவே இருக்கிற மாதிரி காட்டுது. இன்னும் சப்போர்ட் எடுத்து முடிச்சிருச்சா, இல்லை இன்னும் எடுத்து முடிக்கலையா, இல்லை ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. சரியா? சரி, இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச டீட்டெயிலை முதல்ல கிளியராக வச்சுப்போம். சரியா? இப்போது நான் வந்து இந்த இடத்துல என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 1 மந்த் கேண்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த கேண்டில் வந்து இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் 1 மந்த்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? அதோட ஹையும் லோவும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இதை முதல்ல ஒன்று இதை லோவை பிரேக் பண்ணி கீழே போகணும், இல்லை ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும். சரியா? இது நடந்ததுன்னா மேபி இது வந்து இன்வேலிட். சரியா? எப்போதுமே வந்து மந்த்லி கேண்டிலுக்குள்ளேயே நடக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அது வெளியிலேயே நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு இந்த மந்த்லி கேண்டில் உள்ள கரெக்டாக அந்த மந்த்லி ஜோனு போன உடனே கீழே இருந்து திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே வந்திருக்கு. சரியா? இப்போ நம்ம வெறும் 4 ஹவரில் போயிட்டு இதை பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஒரு வாட்டி பாருங்கள். இப்போ நான் 4 ஹவரில் போயிட்டு நேராக பார்க்குறேன் அப்படின்னா, சார்ட்டை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஓரளவுக்கு புரியுது. சரியா? ஏதோ ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஏதோ மேலே போகுது. இது மேலே போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாம். பட் வந்து நான் பிக்கர் டைம் ஃப்ரேம்லேருந்து அனலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். சரியா? இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. சரியா? ஸோ இப்போ நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது பெரிய பிக்கர் டைம் ஃப்ரேம்லேருந்து வரும்போது எனக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு வியூ கிடைக்கும். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்குது அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து டாப் டவுன் அனலைசிஸை பண்ணுறது. எப்போதுமே பிக்கர் டைம் ஃப்ரேம்லேருந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ஒரு இதாக லேயராக வரதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட அனலைசிஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளாட்டி கான்ஃபிடெண்ட்டாக எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தெளிவாக ட்ரேட் பண்ணலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்தது சரி, இப்போது நம்ம வந்து இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இதை பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோமா அப்படின்றது கிடையாது. இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்றது புரியும். ஓகேவா? இப்போ வந்து இது மந்த்லி பாட்டம் வந்து மந்த்லியோட பாட்டம் வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கரெக்டாக இங்கேருந்து மேலே வருது. ஸோ வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மந்த்லியோட லோவை வந்து உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலை. சரியா? இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ வந்து நமக்கு ஒரு ஒரு 30% கன்ஃபார்ம் என்னது, இங்கே வந்து இது திரும்புறனால, இங்கே லோவிலேருந்து திரும்புறனால நம்ம இங்கேருந்து பை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்ம வந்து ஒரு இது பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம், அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒரு பை இங்கேருந்து மேலே போகிறதுனால இதுக்கு கீழே போச்சுன்னா நம்ம செல் என்ட்ரி ட்ரை பண்ணணும். இது வரைக்குமே நம்ம வந்து பை என்ட்ரி எதிர்பார்க்கலாம் இங்கே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள் அது வேறு. அது என்ன நடக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்குமுலேஷன் நடக்கணும், அப்புறம் வந்து மேனிப்புலேஷன் நடக்கணும், லிக்விடிட்டி ஸ்வீப்லாம் நடக்கணும். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து அக்சலரேஷன் பண்ணி அது அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி போகும். சரியா? அந்த கான்செப்ட்ஸ் வேறு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேமில் பை ட்ரெண்ட் ஆகுதா, இல்லை செல் ட்ரெண்ட் ஆக போதா அப்படின்றத முதல்ல கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த விஷயத்த பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு மந்த்லி சார்ட் கொடுக்குற ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து இன்னும் வந்து அந்த பையை கீழே வந்து உடைக்கல, செல்லை உடைக்கல, ஸ்டில் வந்து இங்கேருந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காட்டுது. சரியா? ஸோ வேறு என்ன நம்ம வந்து வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ
ஓகே. இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து உருவாகுது. சரியா? ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி இப்படி உருவாகுது. அந்த ட்ரெண்ட் லைன் ஏன் உருவாகுது? ஓகேவா? ட்ரெண்ட் லைன ஏன் உருவாக்கணும்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஒரு 20 பில்லியன் 30 நான் ஒரு 200 பில்லியன் வச்சிருக்கேன். சரியா? நான் தான் வந்து இந்த மார்க்கெட்ட மூவ் பண்றேன். நான் வந்து டைரக்ட்டா மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம்ல. நான் வந்து டைரக்ட்டா எனக்கு புடிச்ச இடத்துக்கு நான் கொண்டுட்டு போலாம்ல. ஏன் வந்து நான் வந்து இத மாத்தி மாத்தி ஒரு ட்ரெண்ட்ல வந்து திரும்ப திரும்ப உருவாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அது காரணம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோஸ்ல. நான் ஒரு 200 மில்லியன் வச்சிருக்கேன். நான் 200 பில்லியன் வச்சிருக்கேன்னா, 200 பில்லியன ஒரே இடத்துல பிளேஸ் பண்ண முடியாது. நான் மட்டுமே மூவ் பண்ணிட்டு போயிட்டு பிரைஸ கொண்டு போயிட்டு இருந்தேன்னா அப்படின்னா, இங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குன்னு யாருமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் மட்டுமே மூவ் பண்றதுல என்ன ஒரு ஒரு யூசுமே கிடையாது. என் காச மட்டுமே நான் இது பண்ணி இது பண்றதுக்குள்ள ஒரு அது ஒரு லாஜிக் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணணும், ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டுட்டு வரணும். அவங்களும் என் கூட வரணும். அவங்களோட ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ணணும். அவங்கள நான் லிக்விடிட்டிய யூஸ் பண்ணி அதில தான் நான் சம்பாதிக்க முடியும். சரியா? அப்படின்றனால தான் வந்து இந்த உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்து மாறி மாறி மேல கீழ நடக்கிறது. ஒரு ஒரு ப்ராஃபிட் வந்து இங்க எடுக்குறாங்க. இங்க ஒரு ஆர்டர்ஸ் போடுறாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு அது ப்ராஃபிட் எடுத்தோனே திரும்ப வந்து ஒரு 50% வந்து செல் பண்றாங்க. அவங்க ப்ராஃபிட்ட வந்து வெளியாக்குறாங்க. திரும்ப கீழ வராங்க. ஒரு 50% ரேஞ்சுக்கு வந்தோனே திரும்ப வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குறாங்க. இங்கேருந்து திரும்ப பை பண்றாங்க. திரும்ப இங்க லிக்விடிட்டி இதெல்லாம் கிராப் பண்ணிட்டு திரும்ப கொண்டுட்டு போறாங்க. இப்படி தான் வந்து ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். சரியா? இதுதான் மார்க்கெட்டோட இது. இப்போ வந்து இந்த விஷயம் இங்க ஏன் வந்து இந்த இது கீழ வந்துச்சு அப்படின்னா, சரியா? இந்த இது ஏன் கீழ வந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பாருங்க. இது வந்து ஒரு அழகான ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? நல்லா பாட்டம்ல ஃபார்ம் ஆயிருக்கு. பாட்டம்ல ஃபார்ம் ஆயி இங்கேருந்து மேல கொண்டுட்டு போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி வந்து அப்படியே இருக்கு. சரியா? ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல லிக்விடிட்டிஸ் வந்து அப்படியே இருக்கு. இங்க போட்ட ஆர்டர்ஸ் வந்து ஏன்னா இது இவங்க வந்து திரும்ப வந்து கீழ வந்துட்டு, இப்ப இந்த மாரி ஒரு விக் வச்சு இங்க இருக்க ஆர்டர்ஸ வந்து அவங்க கலெக்ட் பண்ணல. இது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இங்க கீழ வந்துச்சு. ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. திரும்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இங்கேருந்து இங்க ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து மேல கொண்டுட்டு போயிட்டாங்க. இந்த 4 ஹவர், 1 ஹவர், 15 மினிட்ஸ் நாய்ஸ்லாம் வந்து நமக்கு தான். ஓகேவா? ஒரு பில்லியன் கணக்குல ட்ரேட் பண்றவங்க, ட்ரில்லியன்ல ட்ரேட் பண்றவங்க அப்படின்னா, அவங்கலாம் வந்து ஜஸ்ட் வந்து அவங்களோட இங்க என்ட்ரி பண்றாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு போயிட்டு எக்ஸிட். அவங்களோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷனலோ இல்ல ஒரு ஸ்விங் மட்டும் தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு ஒரு நாளா டே பை டேவா வந்து இத இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. டே பை டேவும் இன்ஸ்டிடியூஷன் வந்து என்டர் ஆவாங்க. அது வந்து அவங்க வேற வேற இன்வெஸ்டர்ஸு. இவங்க வந்து ரொம்ப வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ். அதாவது வேல் இன்வெஸ்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சரியா? அவங்களோட நோக்கம் வந்து ஜஸ்ட் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா, எக்ஸிட் பாயிண்ட் அவங்க தெரியணும். அடுத்து திரும்ப எங்க என்டர் ஆகணும். ஜஸ்ட் அவ்வளோதான். சரியா? இப்போ அவங்களோட இதுபடி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க லிக்விடிட்டிய கிராப் பண்றதுக்காக இந்த இது வந்து திரும்ப கீழ வந்திருக்கு. இங்க இருக்கிற லிக்விடிட்டிய கிராப் பண்றதுக்கு வந்திருக்கு. இங்க இருக்க லிக்விடிட்டி எடுத்துருச்சு. திரும்ப வந்து இங்கேருந்து ஒரு சப்போர்ட் ஆகுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிய காட்டுது இங்க. சரியா? இதுல வேற என்ன நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன போல இப்ப இங்க இருக்க கேண்டில் வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன் கேண்டிலு. நல்லா செல் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து இது மேல போச்சு அப்படின்னா, இங்க இருக்க லிக்விடிட்டிய இங்க இருக்க ஆர்டர்ஸ கலெக்ட் பண்ணிட்டு மேபி கூட கீழ இப்படி வந்துட்டு திரும்ப இப்படி மேல போறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு பைக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு மந்த்லில. அடுத்து வீக்லில போயிட்டு பார்ப்போம். வீக்லில இந்த ஜோன்ல என்ன நடந்திருக்கு? ஒரு வாட்டி பிரைஸ் வந்து பாட்டம் லைனை டச் பண்ணியிருக்கு. திரும்ப வந்து பை கொடுத்துருக்கு. திரும்ப வந்து ஒரு இன்டெசிஷன் கேண்டில் எடுத்திருக்கு இங்க. சரியா? இங்க வந்து டோஜி கொடுத்து இன்டெசிஷன் கேண்டில் எடுத்திருக்கு. சரி, அடுத்த கேண்டில் வந்து செல் ஆகுற மாதிரி காட்டுது. சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து இன்னொரு இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா, எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி டச் ஆச்சு அப்படின்னா பிரைஸு, எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் நடக்கக்கூடியது இதுதான். ஒரு 5 மினிட்ஸா இருந்தாலும் சரி, ஒரு வீக்லியா இருந்தாலும் சரி, மந்த்லியா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி பிரைஸ் வந்து நல்லா கீழ விழுந்துச்சு அப்படின்னா, திரும்ப வந்து ஒரு வாட்டி ஏறுற மாரி காட்டுவாங்க. காட்டிட்டு திரும்ப கீழ போயிட்டு, இங்க இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டு, திரும்ப மேல நல்லா கொண்டுட்டு போயிட்டு, இத விட ஹையா கொண்டுட்டு போற மாரி கொண்டுட்டு போயிட்டு, திரும்பவும் கீழ வந்து இங்க இருக்க ஆர்டர்ஸ் எடுத்துட்டு, இப்படி மேல போவாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் மோஸ்ட் ஆஃப் த 80%, 90% ஸ்ட்ரக்சர் வந்து இதா தான் இருக்கும். சரியா? ஸோ அதே போல இங்க வந்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தான் வந்து வந்திருக்கு. வந்துட்டு திரும்ப மேல போற மாரி காட்டுது. திரும்ப வந்து ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் காட்டுது. சரியா? இப்ப இது வந்து எல்லா பேட்டர்ன்லயும் வந்து கண்ண மூடிட்டு இது இங்க போயிட்டு இப்படி தான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, அங்க இருக்க லிக்விடிட்டிய பொறுத்து தான் இருக்கு. அவங்க இந்த இந்த மூவ் வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, இந்த மூவ் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, இங்க உருவாகுற லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக. இங்க எதுவுமே லிக்விடிட்டியே இல்ல அப்படின்ற பட்சத்தில, சப்போஸ் சொல்றேன். இங்க லிக்விடிட்டி இல்லாத பட்சத்தில அவங்க வந்து இங்க கொண்டுட்டு வரதுல ஒரு பாசிபிளும் இல்ல.
ஸோ இங்கே இப்போ இப்போ வந்து இந்த இடத்துக்கிட்ட நல்லா பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட பை கண்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டர் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இந்த பைக்கில் வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் ரீட்டைல் ட்ரேடருக்கு தெரியும், இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு, மந்த்லி சப்போர்ட் ஜோனு. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகும்னு தெரியும். ஸோ வந்து இங்கேருந்து ஆரம்பித்தனால கண்டிப்பாக வந்து இங்கே ஆர்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே எஸ்எல் போட்டிருப்பாங்க. ஸோ அதை கிராப் பண்ணுறதுக்காக திரும்ப வந்து இங்கே எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து அது போல் மேலே போயிடுச்சு. சரியா? அடுத்து வந்து இப்போ வந்து திரும்ப வந்து ஒரு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 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 லோவுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் வரவே இல்லை. சரியா? என்னதான் இந்த இடத்துக்கு கீழே வந்தாலுமே இங்கே வந்து விக்கு மட்டும் தான் வைக்குது. சரியா? இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலிடான சப்போர்ட் ஜோனாக இன்னும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே இதை உடச்சி கீழே வரல. சரியா? ஸோ இப்போதையக்கான இதுபடி பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு வந்து ஒரு பை ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷனை காட்டுது. இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பைக்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம காட்டுது. சரியா? சரி, அடுத்து வந்து நம்ம இந்த வீக்லியே மார்க் பண்ணுவோம். இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நான் சப்போஸ் வந்து இது நான் ஏற்க மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த வீக்லி ஜோன் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணணும் அப்படியான்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் மார்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. முதல்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த கேண்டில் வந்து போன வாரம் நடந்த கேண்டில் இங்கே இது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு. சரியா? இது ஹையாகவும் இது லோவாகவும் எடுத்திருக்கு. இப்போ இந்த வார கேண்டில் என்ன பண்ணியிருக்கலாம், மேபி இதை உடச்சிட்டு நேராக மேலே போயிட்டு இப்படி வச்சுருந்தது அப்படின்னா நான் இதை மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த டைமில் இது வந்து நம்ம மார்க் பண்ணுறதுல என்ன சொல்கிறது, ஒரு ரீசனபிளே கிடையாது. ஆனால் வந்து போன வார வீக் ஹையை வந்து இது வந்து திரும்ப வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. போன வாரம் வீக் ஹை எந்த இடத்துக்கு போச்சோ அந்த இடத்துக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி கீழே வர மாதிரி ஒரு இது வந்து காட்டுது, ஒரு சிம்டம் வந்து காட்டுது. ஸோ அதனால் இதை மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? ஒரு பிளைண்ட்லியாக வந்து இப்போ நான் மார்க் பண்ணுற சொல்கிறேன் அப்படின்றதுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு அங்கே வந்து வருமானு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோம், என்ன நடக்குதுன்னு தெரியணும். சரியா? இப்போ சேம் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் உங்களுக்கு பிட்காயினை காட்டினேன்னா தெரியும். இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிட்காயினில் பாருங்கள், இது வந்து மந்த்லி இது மந்த்லியோட ஹை லோ இங்கே இருக்குது. இந்த மாதம் ஆரம்பித்த மந்த்லி வந்து இதோட ஹைக்கு மேலே தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் இதை மார்க் பண்ணிவிட்டு நான் உட்காந்துட்டு இதுக்குள்ளே ட்ரேட் வருமானு பார்த்துட்டு இருந்தேன்னா வேஸ்ட்டு. நான் ஒன்லி கன்ஃபர்மேஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு சரி மேபி கீழே வந்தால் இந்த இடத்துக்கு திரும்ப கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மட்டும் தான் நான் இந்த இதில் பார்க்க முடியும் ஒழிஞ்சு இந்த இடத்துல அதே லாஜிக் ஒர்க் ஆகாது. ஸோ வந்து ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா சும்மா வந்து பிளைண்டாக வந்து எல்லாத்துலேயும் அந்த லைனை வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அங்கே என்ன நடக்குது, அந்த சுச்சுவேஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். சரியா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து வீக்லியோட லெவல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக்கோட ஹையிலேருந்து நமக்கு வந்து கீழே வருது, ரிட்டர்ன் ஆகி வர மாதிரி வருது. ஸோ வந்து வீக்லியில் வந்து நமக்கு வந்து என்ன தான் நமக்கு ஓவரால் ட்ரெண்டு பை ஆகும் அப்படின்னு காட்டினாலும் வீக்லியில் இப்போதைக்கு செல்லு நடக்குது. சரியா? எப்போ இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போதோ அப்போ தான் வந்து வீக்லியாக பை ஆகும். சரியா? இப்படி தான் வந்து நம்ம ஒரு டைம் ஃப்ரேமாக வர தான் நமக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு பை ஜோனு. ஓகேவா? இது பை ஜோன் அப்படின்றனால இது வந்து நல்லா ஒரு சப்போர்ட்டும் எடுத்துருச்சு. இது நல்லா மேலே தான் போகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது கன்ஃபார்ம் மேலே தான் போகும், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நான் போயிட்டு இங்கே பை பாயிண்ட் உட்காந்துருந்தேன் அப்படின்னா இப்போ வீக்லியில் எனக்கு இங்கே செல்லு நடக்குது. நான் பை பண்ணேன்னா எவ்வளோ என்னாட்டி ஸ்டாப் லாஸ் போட முடியும், அதிகபட்சம் இவ்வளோ தான் போட முடியும். நான் வந்து 10,000 பாயிண்ட் 20,000 பாயிண்ட் நான் போட்டுட்டு உட்காந்துருக்க முடியுமா? பாசிபிளி கிடையாது. ஸோ அப்போ வந்து இங்கே என்ன நடக்கும், திடீர்னு இங்கே செல்லு நடக்கும். ஏன் செல்லு நடக்குதுன்னு எனக்கு புரியாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நான் எத்தனை வாட்டி ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஹிட் ஆகும். நான் ஹிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னடான்னு கொஞ்சம் மனசு சோர்ந்து உட்கார்ந்தது அப்படின்னா திரும்ப மேலே போகும். திரும்ப மேலே போகுதுன்னு நம்ம போய் போட்டோன்னா திரும்ப கீழே வரும். அப்படி நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் நம்ம இது பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு அதிகமாக வந்து லாஸஸ் நடக்குது. ரெண்டாவது நம்ம ஹோப்பை விட்டார், நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம இது வந்து ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜி தேட ஆரம்பிச்சிடுறோம். இங்கே ஸ்ட்ராட்டஜி பிரச்சனையே கிடையாது. நாம் வந்து என்ன விஷயத்த தெளிவாக பார்க்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குங்க. முதல்ல அங்கே நடக்கிறது என்னன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே வந்து பிளைண்டாக வச்சுக்கிட்டு இண்டிகேட்டரை போட்டுக்கிட்டு ஓகே இண்டிகேட்டர் எங்கே மேலே போயிடுச்சா, இண்டிகேட்டர் கீழே வந்துச்சா, ஓகே இது ஒர்க் ஆகலை, ஆமாம் இது 4 வாட்டி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டியது எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்கே அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு போயிடுவோம். என்ன தான் நம்மக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இங்கே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, இந்த நம்ம அனலைஸு, நம்ம இது எல்லாமே எதுக்காகனா
இங்கே என்ன நடக்கிறதோ அதை பொறுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மார்க்கெட் கூட போகிறதுக்காக தானே ஒழிஞ்சு மார்க்கெட்டை நமக்கு தகுந்த மாதிரி வளைக்கிறதுக்காக கிடையாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டை நம்ம அவுட் ஸ்மார்ட் பண்ணுறது கிடையாது. இது மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அது கூட போகிறதுக்காக நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறது. சரியா? நம்ம வந்து அதை எதிர்த்து போராடக்கூடாது, அது கூடவே போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ நமக்கு மந்த்லி பையாக இருந்தாலும் வீக்லியில் வந்து நமக்கு செல்லு காட்டுது. சரியா? சரி, இப்போ வீக்லியில் செல்லு காட்டுது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த இடத்துல செல் எடுத்துகிட்டு இது வரைக்கும் போட்டு நான் உட்காந்துருக்க முடியாது. சரியா? எப்போ வேணாலும் இது திரும்பி இங்கே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஸோ அடுத்த டைம் ஃப்ரேமில் எனக்கு என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்றத நான் போய் பார்க்கணும். சரியா? இப்போ அடுத்த இதுக்கு போனோம் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இது வந்து டேல இருக்குது. டேல வந்து நமக்கு என்ன நடக்குது, இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் படி ஒரு வாட்டி இங்கே விக் வச்சு மேலே போச்சு, திரும்ப அதே சப்போர்ட் ரேஞ்சுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த இடத்துக்கு ப்ரைஸ், இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ மேபி இங்கேருந்து திரும்ப இது வரைக்கும் கூட வந்துட்டு இதை டச் பண்ணிவிட்டு திரும்ப நல்ல சப்போர்ட்டாக எடுத்து இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி பொறுமையாக மேலே போகலாம். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ பாசிபிலிட்டி இருக்குன்றதுக்காக கண்ண மூடி ட்ரேட் எடுக்கக்கூடாது. கரண்ட்டாக என்ன நடக்குது அடுத்து ஜூம் பண்ணி அங்கே போகணும். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ எனக்கு வந்து நேற்று நடந்த கேண்டில் வந்து இதுதான் நடந்திருக்கு. நேற்று நடந்த கேண்டில் வந்து எனக்கு வந்து ஒரு தெளிவான சிக்னல் கொடுக்கல. சரியா? பட் வந்து இந்த இடத்துட்ட இப்படி நடந்திருக்கு. சப்போஸ் வந்து இப்போ வந்து இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த கேண்டில் மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட் டேவோட கேண்டிலை நான் எடுத்துப்பேன். சரியா? இப்போ இது லாஸ்ட் டேவோட ஹையும் லோவும் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த எல்லோ கலர் வந்து இது லாஸ்ட் டேவோட லாஸ்ட் டேவோட லோவையும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்தது வந்து முதல்ல வந்து எந்த பக்கம் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னு பார்ப்பேன், வெயிட் பண்ணி பார்ப்பேன். இது மார்க்கெட் வந்து இந்த பக்கம் பிரேக் பண்ணுதா இல்லை இந்த பக்கம் பிரேக் பண்ணுதா, லோவை பிரேக் பண்ணுதா ஹையை பிரேக் பண்ணுதான் பார்ப்பேன். இதை ஹையை பிரேக் பண்ணி போச்சுன்னா நான் வந்து பை என்ட்ரி மட்டும் தான் எதிர்பார்க்கணும். லோவை பிரேக் பண்ணி போச்சுன்னா நான் செல் என்ட்ரி மட்டும் தான் எதிர்பார்க்கணும். பட் இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்போ மேலே போகிற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு, ஏன்னா இது வந்து லாஸ்ட் டேயோட ஹை லெவலு. ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மேலே போகிறதா இருந்தாலும் மேலே போகும், இல்லை கீழே வரதா இருந்தாலும் கீழே வரும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை நான் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது, அந்த கீ லெவலில் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சது நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும். சரியா? அது பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி கீழே வருதான்றதை பார்க்க முடியும். சரியா? இப்போ வந்து அடுத்த ஒரு கேண்டில் உருவாகுது பார்ப்போம். இப்போ அடுத்த ஒரு கேண்டில் உருவாயிடுச்சு. சரியா? ஓகே, இப்போ எனக்கு அடுத்த ஒரு கேண்டில் வந்து உருவாயிடுச்சு. இந்த ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ எனக்கு அடுத்த கேண்டில் வந்து உருவாயிடுச்சு. சரியா? இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சிக்னல் கொடுக்குது அப்படின்னா இங்கே இங்கே பாருங்கள், எனக்கு நேற்று ஃபார்ம் ஆகிருக்க கேண்டில் இது. சரியா? இந்த கேண்டில் இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்க கேண்டில் இப்போ இது ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இதை நான் மார்க் பண்ணேன்னா எனக்கு ஏதாவது தெளிவாக புரியுமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போதுமே வந்து லாஸ்ட் டே ஹேண்டில் லோ ஹையை மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இது வந்து எனக்கு நேற்று வந்து ஒன்றுமே ஃபார்ம் ஆகலை. சரியா? இந்த இடத்துல வந்து நான் லாஸ்ட் டே ஹையை வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்றதாக லாஸ்ட் டே ஹையும் லோ மார்க் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு ட்ரேடுமே கிடைக்காது. நான் எங்கே மார்க் பண்ணி நான் பை போட்டாலும் மேலே போகும், இல்லை செல் போட்டாலும் என்னை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும், ஆப்போசிட்டாக போகும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் என்ன நடக்குது, இது வந்து இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்திருக்கு, இங்கே இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இங்கே ஒரு லோ, இது ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 நாளுமே இன்னும் இந்த ஹையை உடைக்கல, இந்த ஹை கிட்டேயே ட்ரேட் ஆகுது, இன்னும் இந்த ஹையை உடைக்கல. ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், எனக்கு இந்த முன்னாடி நாள் கேண்டிலில் வந்து சிக்னல் கிடைக்காத போது அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்திருக்கோ அதை வந்து நான் பார்க்கணும். சரியா?
அதை பார்த்துட்டு அதில் வந்து என்ன நடக்குது எனக்கு இப்போ இது வந்து இதோட ஹை இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன நடக்கலாம்னா ஒன்று வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி கீழே போகலாம், இல்லை இந்த இங்கேருந்து இதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். சரியா? இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு பை சிக்னல் வந்து பை கொடுத்துச்சு. வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு செல் ஆகிற மாதிரி சிக்னல் கொடுக்குது. இப்போ டே டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு டே டைம் ஃப்ரேமில் இப்போ வந்து நம்ம ஒரு டே கண்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் வச்சுங்களேன். அதில் வந்து 50-50யாக பிரிச்சுக்கோங்க, பாதியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுதான் டே கண்டில் ஹை லோ, இதில் வந்து ஒரு பாதியாக பிரிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ட்ரேட் போச்சு அப்படின்னா இது வந்து இன்னும் ஸ்டீல் வந்து பையில் தான் இருக்குது. இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இது இன்னும் செல்லில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ நம்ம இதை ஒரு 50யாக பிரித்தோம் அப்படின்னா இது வந்து இன்னும் மேலே தான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்குது. இது வந்து இன்னும் பையில் தான் இருக்குது. சரியா? இப்போ நம்ம அதுக்கு என்ன தான் இந்த ஹை ரேஞ்சில் இருந்தாலும் ஸ்டில் வந்து இது பையில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு நல்ல ரிஜெக்ஷன் காட்டி திரும்ப வந்து இங்கே போயிட்டு ஃபுல்லாக கீழே தான் வருது அப்படின்றத இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். 4 ஹவர்லையோ இல்லை 30 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் இது ஸ்டில் வந்து பை தான். சரியா? சரி, அடுத்தது 4 ஹவர் பார்ப்போம். நம்ம அந்த இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இப்போ நான் வந்து முன்னாடி வந்து இதை மார்க் பண்ணியிருந்தேன். சரியா? இதை மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு அடுத்த ஒரு லோ ஹை வந்து நேற்று வந்து நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. என்னதான் நமக்கு வந்து அதை மேலே ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துட்டாலும் நமக்கு வந்து ஒரு டாப் பாட்டம் வந்து ஒரு நல்ல இதாக கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இதை வந்து நம்ம அடுத்த இதை மார்க் பண்ணிப்போம். டே லோ ஹையை வந்து இதை வந்து மார்க் பண்ணிப்போம். இதை வந்து நேற்று லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து நமக்கு நல்லா தெரியுது. ஏற்கனவே நம்ம வீக்லியில் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த லைன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைன் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். சரியா? நான் ஒரு இதுக்கும் ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? நான் மந்த்லிக்கு வந்து ப்ரௌன் கலரும், வீக்லிக்கு வந்து பிங்க் கலரும், டேக்கு வந்து எல்லோ கலரும் யூஸ் பண்ணுறேன். அதே போல் 4 ஹவருக்கு வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுபோல் ஒரு டைம் ஃப்ரேமுக்கும் நான் ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு கலர் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அந்த கலரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரே கலரை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எந்த கண்டில் எதுக்கு வரைஞ்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த நாளைக்கான டேவோட ஹையும் லோவும் மார்க் பண்ணிட்டோம். சரியா? முதல்ல வந்து நம்ம இதுக்குள்ளே என்ட்ரி என்ன கிடைக்குதுன்னு எதிர்பார்க்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த ரேஞ்சை உடச்சிட்டு எனக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நான் அடுத்தது எதை பார்க்கணும்? அடுத்தது இதை பார்க்கணும். ஏற்கனவே எனக்கு நல்லா ஃபார்ம் ஆகிருக்க ஒரு பெரிய லாஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்க ஒரு தெளிவான கேண்டிலோட லோ ஹையை நான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து எனக்கு இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுக்குதா, இல்லை வந்து இங்கேருந்து திரும்ப ரீட்ரேஸ் ஆக பார்க்குதா, திரும்ப கீழே போதா? சப்போஸ் இது இங்கே இடத்த எனக்கு எல்லா என்ட்ரியோட எல்லா இதுவும் கொடுத்துருச்சு, எனக்கு வந்து கீழே ஃபார்ம் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இங்கே போட்டு ஆர்டரோட லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடுச்சு, திரும்ப கீழே போகுது அப்படின்னா நான் இங்கே செல் என்ட்ரி எடுத்து இதை ஸ்டாப்லாஸ் வச்சு நான் இங்கே செல் என்ட்ரி ட்ரை பண்ணணும். அப்படி இல்லை, இந்த இடத்துக்கிட்டேருந்து எனக்கு கீழே வந்துட்டு திரும்ப வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது, ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகுது, இல்லை ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி காட்டுது அப்படின்னா இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். லிக்விடிட்டி ஸ்வீப் முடிச்சிச்சு அப்படின்னா அடுத்த என்ட்ரியில் அடுத்த பாட்டத்தில் நான் என்ட்ரி ஆகி இந்த பின் பாரையோ இல்லை இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்போட கடைசி கேண்டிலையோ நான் வந்து எஸ்எல்லாக வச்சு இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். தட்ஸ் ஆல். இல்லை வேறு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. நமக்கு முதல்ல என்னத்துக்காக இந்த ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். நம்மளாட்டி ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோன்னு இந்த தெளிவாக இருக்க முடியாதப்ப தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்காதீங்க. சரியா? இன்னொரு விஷயத்தை நான் இன்னொரு சாட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வியை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஒரு குட் ட்ரேடர் பேட் ட்ரேடர்னு வந்து நம்ம டிஃபைன் பண்ணவே கூடாது. அது வந்து என்றைக்குமே வந்து ஒரு நிலையான, அதாவது ஒரு அடித்தளத்தையே வந்து நீங்கள் நிலையான ஒன்றில் அமைக்கல அப்படின்னா அது வந்து ஒரு வேஸ்ட்டான இது. ஏன்னா வச்சுங்களேன், வெற்றி தோல்வின்றது நீங்கள் என்ன தான் திறமையாக இருந்தாலும் அது வந்து அந்த நேரத்துக்கான ஒரு காரண காரியத்தை பொறுத்து தான் வந்து நீங்கள் வின் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு உசைன் போல்ட் இருக்காருன்னு வச்சுங்களேன். உசைன் போல்ட்டே தெரியும் உங்களுக்கு. 4 ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கில் ரொம்ப படுந்தோல்வி. அதாவது அவர் ஃபஸ்ட்டு அவசரப்பட்டு ஓடிட்டு தோத்துட்டாரு, வெளியே போயிட்டார். இன்னொரு இதில் காலை ஏதோ பிடிச்சிக்கிட்டு ஒரு இது மாதிரி அந்த மாதிரி நடந்து கூட ஒரு வாட்டி லாஸ்ட் இதில் தோத்தார். சரியா?
என்னதான் திறமை அப்போ அதுக்காக வந்து அந்த டைம்லாம் அவருக்கு திறமை இல்லை, அவருக்கு வந்து ஓடுறதுக்கான இது இல்லை, மற்றவங்க அவரோட திறமையாக இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எப்போதுமே வெற்றின்றது என்ன அப்படின்னா, அந்த நாளைக்கான உங்களுக்கு அந்த நாளைக்குள்ள வந்து ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. அன்னைக்கு எந்திரிக்கும் போது உங்களுக்கு மைண்ட் நல்லா இருந்திருக்கணும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒரு தெளிவான கோல் இருந்திருக்கணும். உங்களோட தசைகள் வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கணும். உங்களோட மனநிலை வந்து நல்லா இருந்திருக்கணும். வேறு எந்த சோகமோ, எந்த துயரமோ, துக்கமான செய்தியும் உங்களுக்கு இதில் இல்லாமல் இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு வெற்றின்றது தோல்வின்றதும் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போ வந்து வெற்றி தோல்வி கூட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து நிலையான ஒரு மணலில் வந்து ஒரு வீட்டை கட்டுற மாதிரி. மணலில் போயிட்டு நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய வீடு ஸ்ட்ரக்சரை நல்ல ஒரு கல் வீடை கட்டினாலும் பேஸ்மெண்ட் வந்து ஒழுங்காக போடலை அப்படின்னா அது மொத்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. எப்போ வேணாலும் அது இடிஞ்சு கீழே விழுவும். இல்லை என்ன சொல்கிறது, அது வந்து அசைஞ்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு சேஃபான இது கொடுக்காது. ஆனால் நீங்கள் அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் தோத்தா இவ்வளோ அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரக்சர் படி போயிட்டீங்க அப்படின்னா இங்கே தோத்தா கூட உங்களுக்கு பெருசாக இது இருக்காது. இங்கே ஜெயிக்கிறது தோக்குறதுன்றது வந்து பெரிய மேட்டரே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு முடிவு மட்டும்தான். அந்த நாளைக்கான ஒரு முடிவு மட்டும்தான். இங்கே வந்து நம்ம ப்ராசஸை எப்படி பண்ணுறோம், நம்ம எந்த மனநிலையிலேருந்து ட்ரேட் எடுக்கிறோம், எவ்வளோ கிளாரிட்டியாக இது பண்ணுறோம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை எவ்வளோக்கு எவ்வளோ ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கோம், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் 1008 ஸ்ட்ராட்டஜியை துரத்திட்டு ஓடுறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ஸ்ட்ராட்டஜியை 1000 விதமாக எவ்வளோக்கு எவ்வளோ நேற்றை விட இன்றைக்கி நான் எவ்வளோ சிறப்பாக வந்து அதை வந்து நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியம். சரியா? சரி, ஓகே, சார்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ வந்து நான் டேவோட இதை மார்க் பண்ணிட்டேன். டேவோட ஹையும் லோ மார்க் பண்ணிட்டேன். அடுத்து வந்து வேறு என்ன இதில் எனக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு கேண்டில் வந்து சரியா, சப்போஸ் இது வந்து டோஜி கேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. வீக்லிலேருந்து ரீட்ரேஸ் ஆகி வருது. இந்த கேண்டிலில் இன்னும் வந்து எனக்கு லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ மேபி இது இங்கே கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? ஸோ அதனால தான் இந்த ஏரியா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி சப்போஸ் இதை ஃபாலோ பண்ணி கீழே வந்துச்சு, இதை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து இங்கே இருக்க ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு திரும்ப வந்து இது பொறுமையாக மேலே போகும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து மூவ் ஆகிறதே வந்து 2 விஷயத்தை பொறுத்து மூவ் ஆகும். ஒன்று வந்து நம்மளோட லிக்விடிட்டியை கிராப் பண்ணுவாங்க. திரும்ப வந்து அவங்க அந்த லிக்விடிட்டி எடுத்த உடனே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இங்கேருந்து மூவ் ஆகிடுவாங்க. திரும்ப அவங்க ஆர்டர்ஸ் கொஞ்சம் இங்கே ஃபில் ஆகாமல் இருக்கும். அதை வந்து ஃபில் ஆகிறதுக்காக திரும்ப வந்து அதை எடுத்துகிட்டு திரும்ப மேலே போவாங்க. திரும்ப இந்த இடத்துக்கிட்ட ஒரு நியூ வந்து என்ன சொல்கிறது, ஒரு இம்பேலன்ஸ் வந்து உருவாகும். திரும்ப அதை வந்து எடுத்துகிட்டு திரும்ப இப்படி மேலே போவாங்க. இப்படி தான் வந்து ஒரு சைக்கிள்ன்றது அமையுது. ஒரு ஒரு கேண்டலோட சைக்கிள் அமையிறதுல பின்னாடி வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு தெரிய வேண்டியது இது ஒரு ஆஃப் ரேஞ்ச். இந்த கேண்டலோட லோ உடச்சி கீழே வந்துச்சுன்னா, நேற்றையோட கேண்டலை உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். அப்புறம் இங்கே காட்டுற ரிஜெக்ஷனை பொறுத்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா திரும்ப கீழே போகும். இல்லை அப்படின்னு இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா திரும்ப மேலே போகும். சரியா? இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து பயப்படுறதுக்கு உங்கள் ஒன்றுமே இருக்காது. ட்ரேடுன்றது என்ன, நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு பயம் இருக்காது. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாதப்போ தான் குழப்பமும் பயமும் இருக்கும். சரியா? நாம் அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு போர் பயிற்சி எவ்வளோ தெளிவாக பண்ணுவாங்களோ, எத்தனை முறை பண்ணுறாங்களோ அத்தனை முறை, எவ்வளோ தெளிவாக எத்தனை முறை பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும். சரியா? அதே போல் தான் இதுவும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்றது தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது சகஜமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த வெற்றி நோக்கி போயிட்டு இருக்கணும். சரியா? அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்தது டே டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணிட்டோம். டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி ஜோன் இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். இங்கே மேலே போச்சு அப்படின்னா, இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா இங்கே ஒரு லிக்விடிட்டி ஜோன் இருக்குது. ஸோ இந்த ஜோனும் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த ஜோனை மேலே போயிட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 92ல் ஒரு லிக்விடிட்டி ஜோன் இருக்குது. 86ல் ஒரு லிக்விடிட்டி ஜோன் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இப்போ மேலே உடச்சிட்டு போச்சுன்னா 92 எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரும். இங்கேருந்து கீழே போச்சுன்னா 86ல் எடுத்துகிட்டு திரும்ப மேலே வரும். சரியா? இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ட்டு இன்னும் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். ஓகே, அடுத்தது 4 ஹவரில் வந்து நமக்கு லாஸ்ட்டு 4 ஹவரில் நடந்த கேண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 4 ஹவரோட ஹை லோ மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? இங்கேயும் ஹை லோ மார்க் பண்ணியிருக்கேன். நான் யாருக்குனே சொன்னது தான், இது உங்களுக்கு விசிபிளாக ஒரு நல்ல கேண்டில் 4 ஹவருக்கு ஹை லோ மார்க் பண்ணுறது கிடச்சிதுன்னா மார்க் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் மார்க் பண்ணி ஆகணும் அவசியம் கிடையாது. அடுத்து இது இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவரை நான் இது ஒரு லாஸ்ட்டு 4 ஹவர்னு வச்சுங்களேன், இது ஹை லோ மார்க் பண்ணோன்னா எனக்கு என்னென்ன நடக்குதுன்னே புரியாது. சரியா? இந்த மாதிரி டைமில் தெளிவாக கிடைக்காதப்ப விட்டுருங்க. தெளிவாக எந்த கேண்டில் கிடைக்குதோ அந்த கேண்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்போதுமே வந்து நான் ஃபாலோ பண்ணி ஆகணும், வரைஞ்சே ஆகணும்னு நினைக்காதீங்க.
அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க. இப்போ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவரோட லோவிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக திரும்ப பை ஆகுது. சரியா? இப்போ 4 ஹவரில் உங்களுக்கு பை காட்டுது. ஓகே. அதே போல் நான் சொன்ன மாதிரி இது டேவோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேவோட ரேஞ்சிலையும் வந்து டேவோட பாட்டத்தில் இருக்குது ப்ரைஸ். இப்போ டேவோட பாட்டம் ரேஞ்சில் இருக்குது. 4 ஹவர்லேயும் நமக்கு பை சிக்னல் காட்டுது. சரியா? ஸோ நம்ம ட்ரேட் பண்ண போகிறது என்ன தான் வீக்லியில் என்ன நடந்தாலும் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ராடேவாக இன்ட்ராடே பண்ண போகிறோம், இல்லை ஒரு 2 நாள் இது க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம இந்த வீக்லி மந்த்லி எல்லாம் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் லெவலாக தான் வச்சுக்கணும். டேலையும் 4 ஹவர்லேயும் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 30 மினிட்ஸில் போயிட்டு என்ட்ரியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்க போகிறோம். நான் ஃபாலோ பண்ணுறது 4 ஹவர்ஸ் தான் நார்மலாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ எனக்கு 4 ஹவரில் எனக்கு பை சிக்னல் கொடுக்குது. சரியா? 4 ஹவரில் எனக்கு பை சிக்னல் கொடுக்குது. ஸோ நான் அடுத்தது 4 ஹவரோட லாஸ்ட்டு 4 ஹவரோட ஹை லோ மார்க் பண்ணிட்டேன். சரியா? அடுத்து வந்து நான் 30 மினிட்ஸ்க்கு போயிட்டு இப்போ தான் வந்து நம்மளோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகும். நம்மளோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா இப்போ 4 ஹவரோட பாட்டம் ரேஞ்சில் வந்த பிறகு கேண்டில் கன்ஃபர்மேஷன் இங்கே என்ன கொடுக்குது எனக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து சரி இங்கே வந்து செல் ஆகிருக்கு. ஓகேவா? இது அழகான ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து திரும்ப வந்து இது ஒரு மார்னிங் ஸ்டார். எனக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் கடையில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு அழகான சிக்னல் கொடுத்துருக்கு. இது கன்ஃபார்மாக இங்கேருந்து பை ஆக போகுது அப்படின்ற சிக்னல் கொடுத்துருக்கு. சரியா? எனக்கு இப்போ சிக்னல் கொடுத்துருச்சு, பைக்கு சிக்னல் கொடுத்துருச்சு. பட் வந்து லிக்விடிட்டி ஃபுல்லாக எடுத்துருச்சா? இப்போ வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இன்னும் வந்து லிக்விடிட்டி இங்கே எடுக்கலை. இங்கே லிக்விடிட்டி எடுக்காமல் இருந்தது. ஸோ அதனால் இங்கேருந்து போயிட்டு திரும்ப வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே லிக்விடிட்டி பேலன்ஸும் இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே திரும்ப வரதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை. ஏன்னா இப்போ இங்கே ஏதாவது லிக்விடிட்டி இருந்தது, இங்கே இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து எடுத்துகிட்டு போகும். இங்கேயே ஆல்ரெடி எடுத்துருச்சு. சரியா? ஸோ அதனால் திரும்ப இந்த இடத்துக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 50-50 குறைவு. வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 50-50 குறைவு. நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி இங்கே இது எடுக்கிறதுக்கான இது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துருச்சு, லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்டி இங்கே சிக்னல் விட்டு இங்கே இது வரைக்கும் எடுத்துருச்சு. திரும்ப இங்கே கீழே வந்து இது வரைக்கும் எடுத்துருச்சு. இங்கே இருந்த லிக்விடிட்டியை இப்போ இங்கே வந்து எடுத்துருச்சு. சரியா? ஸோ 30 மினிட்ஸில் எனக்கு வந்து லிக்விடிட்டி கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது 4 ஹவரில் எனக்கு பை சிக்னல் கொடுத்துருச்சு. இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கே லிக்விடிட்டி இல்லை. ஸோ வந்து இங்கேருந்து ஏன்னா இது ப்ரைஸ் வந்து நான் மேலே போகுன்றதை கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். சரியா? இப்போ மேலே போச்சு அப்படின்னா எனக்கு 30 மினிட்ஸில் எனக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. சரியா? இந்த இடத்துக்கிட்ட ஒரு பை ஆர்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு என்ன அப்படின்னா இப்போ இங்கேருந்து எனக்கு மேலே போச்சு அப்படின்னா இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா இங்கே போயிட்டு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு மேபி திரும்ப வந்து இது எனக்கு கண்டினியூ ஆகி மேலே போகலாம். 4 ஹவரோட டாப் வரைக்கும் எனக்கு மேலே போகலாம். சரியா? ஸோ இப்போ வந்து எனக்கு இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கிட்ட இன்னும் 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுக்கிற என்ட்ரியில் தெளிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ட்ரேடை சூப்பராக பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது ஒரு ஹையர் லோ. திரும்ப இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே இந்த லாஸ்ட்டு ஹைக்கு கிட்ட வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இதுலேருந்து மேலே போகுது. இப்போ சின்ன ஒரு ரிஜெக்ஷன் காட்டுது. என்ன இது பண்ணாலும் நான் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இங்கே ட்ரை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸை இங்கே வச்சுக்கலாம். சரியா? இங்கே வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த அடுத்தது இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு கேண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லாஸ்ட்டு கேண்டில் என்ன நடக்குது? இந்த லாஸ்ட்டு 5 மினிட்ஸை பாட்டம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த லாஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை இங்கேருந்து மேலே போதான்னு பாருங்கள். இப்போ சப்போஸ் இங்கே அதை உடைக்கல இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா தாராளமாக இங்கே பை என்ட்ரி எடுத்துருங்க. சரியா? இது ஏன் இங்கே வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ஆர்டர் பிளாக் இருக்குது. சரியா? இந்த ஜோன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு கீழே வரலாம். இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மேபி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இங்கே இருக்க ஆர்டர் ஓரளவுக்கு எடுத்துருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் இந்த ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் வந்து இன்னும் எடுக்கவே இல்லை. இந்த ஆர்டர் பிளாக் வந்து எடுக்கவே இல்லை.
ஸோ ப்ரைஸ் மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதை வந்து திரும்ப எடுக்கலாம். இதை எடுத்துட்டு மேலே போகலாம். இதை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு திரும்பிச்சு அப்படின்னா, இங்கே தாராளமாக நீங்கள் பை என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஒரு எஸ்எல் போடுங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெயில் ஆச்சுன்னா ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு லேர்ன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதில் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு டாப் டு பாட்டம் வந்து அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து 5 மினிட்ஸில் நம்ம இங்கே பார்த்துருக்கோம், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, சரியா? ஸோ வந்து மேபி ப்ரைஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா, இது வந்து ரியலி வந்து பை தான் போக போகுது அப்படின்னா, இது வரைக்கும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நேராக மேலே போகும். அப்படி இல்லை, இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ரக்சர் வேறு ஏதோ ஃபாலோ பண்ணுது. நம்ம வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். அடுத்த சரியான என்ட்ரி கொடுக்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான், சரியா? இப்படி தான் வந்து ஒரு டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணணும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் நம்மளாட்டி கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாத்தையும் இப்படி தான் அனலைஸ் பண்ணணும், சரியா? சரி, இப்போ வந்து வேறு என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி ரேஞ்ச் வந்து வரைஞ்சி பார்க்கலாம், சரியா? ஃபிபனாச்சி வந்து வரைஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு என்ன இதில் இருக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஃபிபனாச்சி வந்து நம்ம லாஸ்ட்டு ஹையும் லோவையும் சேர்த்து வரைஞ்சிக்கலாம், சரியா? இது வந்து இந்த இதுக்கு வந்து இதுதான் வந்து பாட்டமு, இதுதான் வந்து டாப்பு. இது வரைக்கும் உருவாயிருக்கிற ஹை, சரியா? ஸோ இப்போ நமக்கு என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50 ரேஞ்சுக்கிட்டே ட்ரேட் ஆகிருக்கு, சரியா? 50 ரேஞ்சுக்கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபிபனாச்சி படி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஜோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 38க்கும் 50க்கும் இடையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, சரியா? இங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து இந்த 61ல் ஆர்டர் பிளாக் இருக்குது, சரியா? இப்போ சப்போஸ் கீழே வந்தது அப்படின்னா, இங்கேருந்து எடுத்துகிட்டு இது மேலே போச்சு அப்படின்னா ஸ்டில் பை. இதை உடச்சிட்டு இல்லை 70 இந்த ரேஞ்சை உடச்சிட்டு கீழே வந்துருச்சு, 70 உடச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து மேபி வந்து திரும்ப வந்து செல்லாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும், சரியா? கன்ஃபார்மாக செல் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து திரும்ப வந்து இது வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி கிராப் பண்ணுறதுக்காகவும் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து மூவ் பண்ணிவிட்டு திரும்ப நேராக மேலேயும் போகலாம். பட் வந்து நார்மலாக ஒரு ஃபிபனாச்சியோட ரேஞ்ச் படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 70 ரேஞ்சை உடச்சிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரெண்ட் வந்து மாறுது அப்படின்னு அர்த்தம், சரியா? அதே போல் இங்கே வந்து திரும்ப வந்து ஆமாம், அது ஆப்போசிட்டில் போகும்போது இந்த 78 ரேஞ்சை உடச்சிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் வந்து மாறுதுன்னு அர்த்தம். ஸோ 50 61 வரைக்கும் வந்துட்டு கீழே போனாலும் இது வந்து ஸ்டில் வந்து ட்ரெண்டை கண்டினியூ தான் பண்ணும். இப்போ நமக்கு வந்து 61 பாயிண்டில் இந்த 61 ரேஞ்சில் வந்து நமக்கு இங்கே கீழே ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது, சரியா? இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது. அதே போல் மேலே பார்த்தோம் அப்படின்னா 92 லெவலில் நமக்கு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேயா? இப்படி தான் வந்து ஒரு அனலைஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும், சரியா? இப்படி பண்ணும்போது நமக்கு அடுத்தது சப்போஸ் நம்ம என்ட்ரி தப்பாக எடுத்துட்டாலும், இப்போ நம்ம வந்து இங்கே என்ட்ரி ஆயிருக்கோம், சரியா? இங்கே பை ட்ரை பண்ணுறோம், இப்போ இங்கேருந்து நமக்கு ஓகே ஆகலை அப்படின்னா இது வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ண முடியும். ஸோ இதை உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் கீழே வந்துடும். ஸோ நம்ம இங்கே வெளியாயிடணும், நம்ம ஸ்டாப்லாஸ் போட்டு வெளியாயிடணும். அப்படி நமக்கு செல் என்ட்ரி திரும்ப வந்து கன்ஃபார்ம் கிடச்சிச்சு, இங்கேருந்து திரும்ப ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு திரும்ப இது சப்போர்ட்டாக எடுத்து செல் என்ட்ரி வருதுன்னா செல் என்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த செல் என்ட்ரி எது வரைக்கும் போகணும்னா 86 வரைக்கும் போகலாம், சரியா? இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், சரியா? ஓகே கேஷ், எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு என்னாடி முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது புரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன், சரியா? அது வந்து ஆல்ரெடி டைம் அதிகமாகிடுச்சு. நான் இன்னொரு வீடியோவில் அடுத்த அனாலிசிஸ் வந்து போடுறேன். ஓகே கேஷ், பாய்.